Hi, welcome to Tina Ari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் பெட்டல் வச்சு தான் வந்து ஒரு ப்ரூச் பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து இந்த ரோஸ் பெட்டல் வச்சு தான் வந்து ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறோம். சிம்பிளான ஒர்க் தான். இதுக்கு வந்து ஒரு 3 ரோஸ் பெட்டல், அப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ளார் ஜமிக்கி, நெக்ஸ்ட் வந்து டியூப் பீட் 2 அந்த மாதிரி தான், அதாவது லாங் டியூப் பீட் 2 அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரே ஒரு ஹோல் இருக்கிறதுனால நல்லா ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா க்ளூ போட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளவுஸ்லலாம் இந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூ போட்டு இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து க்ளூ போடலை, டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஊசியும் வந்து நார்மல் நீடில் தான். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒர்க், ஆரி ஒர்க்கோ டைலரிங் ஒர்க்கோ எது தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்களே வந்து உங்கள் ப்ளவுஸை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியல, ஆனால் நீங்கள் வெளியில் டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு ப்ளைனாக ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு நீங்களே இந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லா ஒர்க்குமே வந்து பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கில் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்காக விட நம்ம சிம்பிளாக பண்ணும்போது ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நார்மலாக ஒரு சிம்பிளான காட்டன் சேரீக்கு கூட நீங்கள் வந்து ப்ரூச் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளான ஒர்க்காக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். என்னோடய சேனலில் நான் ப்ரூச்சஸ்க்குரிய எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பேசிக் கிளாஸ்லேருந்தே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டனா சேனலில் போய் பாருங்கள். ஃப்ரீ கிளாஸ் அவைலபிளாகவும் இருக்குது. ஃப்ரீ கிளாஸ்னால் வந்து நான் இப்போ போடுற வீடியோஸை வந்து நீங்கள் வந்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து டேரெக்டாக லைவ் கிளாஸோ இல்லைனா திரும்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த ரெக்கார்டட் கிளாஸோ வந்து நான் கொடுக்க போகிறது இல்லை. இதே கிளாஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அதுக்காக நான் வீடியோவிலே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ 3 இது ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். மேக்ஸிமம் நான் போடுற 50 ஸ்டிச்சஸுமே வந்து அதில் அந்த கிட்டில் கவர் ஆகிற மாதிரி தான் நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தேவைப்படுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிட் வேணுமோ மெட்டீரியல் வேணுமோ வாங்கிக்கோங்க. மெட்டீரியலுக்கு வந்து ஷிப்பிங் வந்து, கிட்டுக்கு மட்டும் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 50 கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து OHP ஷீட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ப்ரூச்சஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஷீட் எப்படி யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச்சஸ் பண்ணுறது, அப்புறமா வந்து ரெசின் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வீடியோஸுமே நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 ரோஸ் பெட்டல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு கேப்லையும், அந்த அதில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் இந்த கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள ஃப்ளார் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஃப்ளார் ஜமிக்கி, அப்புறமா வந்து ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி தான் இந்த 3 பெட்டலில் இருக்கிற ஹோல்லையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே அதோட அந்த மேலே வந்து இந்த பெட்டல் இருக்குது, கீழே வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 3 லாங் டியூப் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு பீடுக்கு கீழேயும் வந்து 4 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இவ்வளோ தான் வந்து இந்த ப்ரூச்சஸோட நம்ம பண்ண வேண்டியது. இதுக்கு இடையில வந்து மேக்ஸிமம் வந்து நான் நிறைய ப்ளவுஸும் வந்து ப்ளவுஸில் எப்படி வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ப்ரூச்சஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஆரி எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் போச்சோ அதே மாதிரி இப்போ ப்ரூச்சஸ் வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி போடுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் பண்ணணுன்றல. இந்த ரோஸ் பெட்டலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஷெல் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய டைப்பில் வந்து ஃப்ளார்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சு பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 ஃப்ளார் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு 3 லாங் டியூப் பீடும், அதுக்கு கீழே வந்து ஒரு 4 mm பீடு, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு 4 mm பீடு வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னா இந்த ப்ரூச்சஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ்லலாம் வந்து ஸ்லீவில் வந்து இப்போ லாங் ஸ்லீவ்னாலும் சரி, ஷார்ட் ஸ்லீவ்னாலும் சரி, அதோட சென்டரில் வைக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ லாங் ஸ்லீவ்லலாம் வந்து கீழே நம்ம
பார்டர் சைடில் வரதில் கீழே குட்டியாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கூட வைக்கலாம். நம்மளோட மெட்டீரியல் பொறுத்து தான். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணலாம். இல்லை சிம்பிளாக வேணும்னா ஒரே ஒரு இடத்துல வர மாதிரி ப்ளவுஸில் ஸ்லீவில் சென்டரில் நம்ம வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸை ரெடி பண்ணிக்கலாம். அழகாக நம்மளே வந்து நம்மளோட ப்ளவுஸை பண்ணும்போது ரொம்பவே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.